அருகிலே வந்து நிலாவுடன் சேர்த்து இன்னொரு ஒரு மினி நிலா அப்படின்ற ஒரு புதிய பேச்சு வந்து இருக்கிறது. இது என்ன? அதை பற்றி விவரங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டபடி ஒரு குறுங்கோள் ஒன்று PT5 என்கின்ற பெயரில் அழைக்கப்படுகின்ற ஒரு குறுங்கோள் என்பது கடந்த 2 தினங்களுக்கு முன்னாக தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஒரு வானாய்வு கூடத்தில் கண்டு பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த குறுங்கோள் என்பது கிட்டத்தட்ட ஒரு 36-40 அடி குறுக்களவு கொண்ட ஒரு சிறிய ஒரு பாறாங்கல் போன்ற ஒரு பொருள்தான். அது சூரிய வட்டத்தை பொறுத்தமட்டில் ஏறத்தாழ செவ்வாய் கிரகத்தை தாண்டி கூட அமைந்திருக்கலாம். ஆனால் அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் அது பூமியை நெருங்கி வருகின்ற ஒரு காட்சியாக இது பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் உள்ளபடியே நம்முடைய நிலா என்பது நம்முடைய பூமியிலிருந்து 3,80,000 கிலோமீட்டர் சராசரியாக அந்த தொலைவில் இருக்கின்றது. ஆனால் இது ஏறத்தாழ ஒரு 4 லட்சத்திற்கும் அதிகமான 5 லட்சம் 6 லட்சம் அது போன்ற ஒரு 1.5 மடங்குக்கு அதிகமான ஒரு தொலைவில்தான் இந்த குறுங்கோள் என்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த குறுங்கோள் என்பது அதனுடைய வருகை என்பது கிட்டத்தட்ட இனி ஒரு 3-4 வாரங்களுக்கு பூமியின் நெருக்கத்தில் இருக்கிறதாக பதிவாகி இருக்கின்றது. அதனாலேயே இது பூமிக்கு இன்னொரு நிலா போன்ற ஒரு காட்சியாக சிறு புள்ளியாக தெரியும். ஆனால் வெறுங்கண்ணுக்கு தெரியும் என்பது சொல்வதற்கில்லை. தொலைநோக்கி வழியாக இதனை பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு குறுங்கோளுடைய வருகை என்பது மிக நெருக்கமாக இருக்கின்றது. ஏற்கனவே இத்தகைய இதே குறுங்கோள் என்பது 2023 பிப்ரவரி மாத வாக்கிலும் ஒரு முறை பூமியை கடந்து சென்றிருக்கின்றது. அப்பொழுது அது ஏறத்தாழ ஒரு 85 லட்சம் கிலோமீட்டர் சுற்றத்தில் வந்தது. ஆனால் இப்போது கொஞ்சம் அருகாமையில் அதனுடைய 20 பங்கு குறைவான ஒரு நெருக்கத்தில் அருகாமையில் வருவதனாலேயே இது இந்த கவனத்தை பெற்றிருக்கின்றது. பொதுவாக இதனுடைய பயண பாதையில் இது பூமியிலிருந்து அருகில் வரும்படியான ஒரு பார்வையாக பார்க்கப்பட்டாலும் இது பூமியில் வந்து மோதும் என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்பில்லை. ஏனென்றால் அது பூமியினுடைய நிறை ஈர்ப்புக்கு நேரடியாக உட்பட்டால் மட்டும்தான் அது பூமியின் மீது வந்து மோதும். அதுபோலவே இது சற்று தொலைவில் இருப்பதனாலேயே அது கடந்து சென்றுவிடும். மட்டுமல்ல, இது ரெண்டினுடைய சுற்றுத்தலங்களும் வேறு வேறாக இருக்கிறதாக பதிவாகி இருக்கின்றது. பூமி சூரியனை சுற்றி வருகின்ற அந்த தளமும் இந்த குறுங்கோள் என்பது பூமியை நெருங்கி வருகின்ற சுற்றுத்தளமும் ஏறத்தாழ நல்ல வேறுபாடு ஏறத்தாழ செங்குத்தாக அமைந்திருக்கின்றது. அதனாலேயே இந்த மோதல் என்பது ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அமையும். இருந்தாலும் இது ஒரு புதிய ஒரு காட்சியாக குறுங்கோளை நம்மால் பார்க்க முடியும், நெருங்கி வருகிறது என்ற ஒரு செய்தியை பார்க்கின்றோம். இத்தகைய குறுங்கோள்கள் சூரிய மண்டலத்திலேயே ஏராளமாக சுற்றி கொண்டிருக்கின்றன. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே குறுங்கோள்கள் என்ற வகையில் கூட ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்னால் செரஸ் என்கின்ற ஒரு குட்டி பாறாங்கல் கோளை தான் முதல் கண்டுபிடித்தார்கள். அது உள்ளபடியே ஒரு சராசரி கோள் போல உருண்டையாக கோளமாக இல்லாமல் அது ஒரு உருளைக்கிழங்கு போல இருந்தது, அது பாறாங்கல் போல இருந்தது. அதன் பிறகுதான் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட வட்டப்பாதையிலேயே நிறைய குறுங்கற்கள் சுற்றி கொண்டிருப்பதை பதிவு செய்தார்கள். அத்தகைய குறுங்கற்களில் ஒரு சில கற்களை கூட அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் கூட தன்னுடைய ஈர்ப்புக்கு உட்படுத்தி அதனுடைய சந்திரனாக மாற்றியிருக்கிறது. ஆக அந்த செய்திகள் எல்லாம் நடைபெறுகின்றன. இந்த குறிப்பிட்ட குறுங்கோள் பற்றி தற்போதைக்கு இது 2வது நிலாவாக உருவாகும் வாய்ப்பு என்பது இன்னும் அறிஞர்கள் கணித்து கூறவில்லை. இருந்தாலும் இது ஒரு முக்கிய செய்தியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்போ இது அந்த இடத்துல இருக்குமா, இல்லை 2-4 வாரங்களுக்கு பின்பு அது சுற்றுப்பாதையில் திரும்பி கிளம்பி போயிருமா சார்? அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? இது பூமியை நெருங்கி வருகின்ற அந்த பாதை என்பது அதனுடைய வட்டப்பாதையில் நம்முடைய கவன்கல் வீசுவதை போன்ற ஒரு அமைப்பில் இது பூமியை நெருக்கமாக வருகும் பொழுது அதனுடைய ஈர்ப்பு விசையில் உட்பட்டு அந்த ஈர்ப்பு விசையினால் சுண்டி அது வீசப்பட்டு அடுத்த தொலைவுக்கு சென்றுவிடும். அதனாலேயே இதனுடைய சுற்றுவட்ட காலம் என்பது ஆரம்பத்தில் தொலைவில் இருக்கும்போது அதனுடைய சுற்றுவட்ட கால வேகத்தின் அளவில் பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 70 ஆண்டுகள் என்று இருக்கும். ஆனால் பூமியை நெருங்கி வருகின்ற பொழுது 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் என்கின்ற அளவில் அது சுற்றுகின்றதோ என்று தோன்றும். ஆனால் அதற்கு பிறகு இது கடந்து செல்கின்ற தொலைவு வேகத்தை வைத்து பார்க்கும் பொழுது ஏறத்தாழ 170 ஆண்டுகள் அது ஒரு முறை சுற்றி வரும் என்ற அளவில் அது வேகமாக சென்றுவிடும். அத்தகைய ஒரு கோளுடைய அமைப்பாக இருக்கின்றது. தவிரவும் இந்த குறிப்பிட்ட கோள் என்பது 30 அடி 40 அடிக்கான ஒரு கோள் என்பது உங்களுடைய பார்வையில் ஒரு சாதாரண ஒரு அறையினுடைய அளவு, ஒரு 10 அடி 10 அடி 10 அடி நீள அகல பரிமாணங்களுடைய ஒரு அறை அளவுக்கு ஒரு கல்லாக இருக்கின்றது. அதுவும்
சந்திரனிலிருந்து நாம் பார்க்கின்ற சந்திரனிலிருந்து ஏறத்தாழ இன்னொரு அரை மடங்கு அப்பால் தொலைவில் இருப்பதனாலேயே அந்த புள்ளி என்பது நேர்கண்ணுக்கு தெரியவில்லை என்றாலும் ஒரு புள்ளியாக அது தொலைநோக்கில் பதிவாக்கப்படும். இது நம்மளுடைய சுற்றுப்புற சூழலுக்கோ அல்லது நம்மளுடைய கிளைமேட்டுக்கோ இல்லைன்னா வேறு எதுக்கான தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இருக்காது? அது எதுவுமே பண்ணாது, அது அப்படியே போயிடும். அது நிச்சயமாக இருக்காது. ஏனென்றால் இது வால் நட்சத்திரங்களுக்கு அப்படி ஒரு கருத்து சொல்லப்படும். ஏனென்றால் வால் நட்சத்திரங்களிலிருந்து வருகின்ற தூசி துகள்களிலிருந்து சில நேரங்களில் அமோனியா போன்ற நைட்ரஜன் சார்ந்த சயனைடு போன்ற வாயுக்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன என்பதனாலே அது அந்த வளிமண்டலத்தை நெருங்கி வரும்பொழுது ஒரு வேளை அத்தகைய வளிமங்கள் வளிமண்டலத்தில் மேல்மட்டத்தில் கலப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட கூறப்படும். அது மட்டுமில்லை, சில விண்கற்கள் என்கின்ற சொல்கின்ற அளவில் சில கற்கள் வந்து வளிமண்டலத்தை தாண்டி பூமிக்குள் எங்கேனும் ஒரு இடத்தில் தலையுரசி வந்து ஒரு வெளிச்ச புள்ளியாக வந்து விழும் பொழுதும் அத்தகைய சூழ்நிலை பற்றியெல்லாம் பேச வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இது வளிமண்டலம் சார்ந்த ஒரு பொருளாக வளி மண்டலம் உடைய அல்லது வாயுக்கள் நிரம்பிய ஒரு பொருள் என்று அல்லாமல் ஒரு பாறைக்கோளமாக இருப்பதனாலேயே அது செல்கின்ற பாதையில் வேகமாக கடந்து சென்றுவிடும் என்பதாக தான் இருக்கும்.